ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. பார்ட் 1 வந்து பாலிட்டி அப்லோட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். அதை ரெஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இது பாருங்கள். இந்திய அரசு சட்டம் 1935 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் தான் வந்து ஆளுநர் பதவி இதெல்லாமே வந்திருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 22 பகுதிகள் இருந்துச்சு, அதாவது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்போ. ஓகேவா, இப்போது 25 இருக்குது, 25 பகுதிகள். அப்போ 8 அட்டவணை இருந்துச்சு, இப்போ 12 அட்டவணை இருக்குது. ஓகேவா, அதில் பகுதிகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பகுதி வந்து ஒன்றியமும் ஆட்சி எல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குடியுரிமை. 3 அடிப்படை உரிமைகள். 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள். 4A அடிப்படை கடமைகள். இது எந்த சட்ட திருத்தப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42வது 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி தான் பரிந்துரை செஞ்சுருக்கோம். அடுத்து 5வது வந்து மத்திய அரசு. ஆர்டிக்கல் வந்து 52லேருந்து 151. அடுத்து மாநில அரசு பகுதி 6 152லேருந்து 237. அடுத்து பகுதி 7 பகுதி பியில் உள்ள மாநிலங்கள். இது நீக்கப்பட்டுருச்சு. இது எந்த சட்ட திருத்தம்னா 7வது அமெண்ட்மெண்ட் 1956. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து 8வது யூனியன் பிரதேசங்கள் பற்றின ஆர்டிகல்ஸு. அடுத்து 9 9A 9B இது 3மே உங்களுக்கு நல்லா ஃபெமிலியராக தெரிஞ்சது. பஞ்சாயத்து நகராட்சி கூட்டுறவு. பஞ்சாயத்து நகராட்சி வந்து 73வது சட்ட திருத்தம் 92. நகராட்சி 74 92வது சட்ட திருத்தம். அது மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. 243லேருந்து 243O 243P2 243ZG. அடுத்து கூட்டுறவு 9Bயில். 10 வந்து தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினருக்கானது. 11 மத்திய மாநில அரசு உறவுகள். 12 வந்து நிதி உறவுகள். 13 வணிகம் வர்த்தகம் போக்குவரத்து. 14 வந்து மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள். அடுத்து 14A வந்து தீர்ப்பாயங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 15 தேர்தல். 16 வந்து சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வகைமுறைகள். அடுத்து ஆட்சி மொழிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகுதி 17. அடுத்து பகுதி 18 அவசர நிலை பிரகடனம். 19 பல்வகை. 20 அரசியலமைப்பு திருத்த சட்டம். 21 தற்காலிக இடைநிலை சிறப்பு வகைமுறைகள். 22 அரசியலமைப்பின் தலைப்பு தொடக்கம். இந்தி மொழியியல் உள்ளடக்கம் மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள். ஓகே, தேங்க்யூ.